வணக்கம். ஓஷோவின் அஷ்டவக்ர மகாகீதை சொற்பொழிவு தொடர்ல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான பகுதியை இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ம் இது அவரோட 34வது ஆடியோ. இதுல ஒரு பெரிய முரண்பாடு, ஒரு குழப்பம் இருக்கு. ஆமா. ஒரு பக்கம் ஓஷோ தியானம் பண்ணுங்கன்னு ரொம்ப ஊக்குவிக்கிறார். ஆனா அதே பேச்சுல இன்னொரு பக்கம் தியானம் ஒரு கோரக் தந்தான்னு சொல்றார். அதாவது ஒரு தேவையில்லாத குழப்பமான வேலைன்னு சொல்றாரு. கரெக்ட். அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு சாதகருக்கு இது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் இல்லையா? இதத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. இது மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில ஆன்மீக பாதையில இருக்கிற ரெண்டு விதமான பயணிகளை பத்தி ஓஷோ ரொம்ப தெளிவா பேசுறார். ஓஹோ. ஆமா. ஒருத்தருக்கு ஒரு கருவி தேவைப்படுது, இன்னொருத்தருக்கு புரிதல் மட்டுமே போதும். பதஞ்சலியோட வழிமுறைக்கும் அஷ்டவக்ரரோட வழிமுறைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இதுல ரொம்ப அழகா விளக்குறார். சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். முதல் கேள்வியே இதுதான். ஒருத்தர் கேட்கிறார், நீங்க தியானத்தையும் ஆதரிக்கிறீங்க, அதையே குழப்பம்னு சொல்றீங்க. நாங்க எதை நம்புறதுன்னு? இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ரொம்ப நேரடியானது. துவிதான்னு சொல்றார். துவிதா. ஆமா. அதாவது மனதளவுல ஒரு இரட்டைத்தன்மை, ஒரு போராட்டம். அது யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு தியானம் தேவைங்கிறார். அப்போ மனசு உங்களுக்கு எதிரா வேலை செஞ்சா? ஆமா. மனம் உங்களுக்கு எதிரா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதை ஒருநிலைப்படுத்த ஒரு வழிமுறை தேவை. ஓஷோ சொல்றார், மனம் ஒரு எதிரி மாதிரி இருக்கும்போது அதோட நேரா சண்டை போட முடியாது. தியானம்ங்கிறது அந்த எதிரிய மெல்ல மெல்ல நண்பனா மாத்துற ஒரு தந்திரம். ஆனா அஷ்டவக்ரரோட பாதை அது முற்றிலும் வேற. அது விதி சூன்ய மார்க், அதாவது வழிமுறைகளே இல்லாத பாதை. அங்கே நீங்க எதையும் செய்ய வேண்டியதில்ல. நீங்க ஒரு சாட்சி மட்டுமே. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஜே கிருஷ்ணமூர்த்தியை உதாரணம் காட்டி ஓஷோ இதை விளக்குறார் பாருங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கிருஷ்ணமூர்த்தியும் அஷ்டவக்ர சொல்றது தான் 40 வருஷமா சொல்லிட்டு இருந்தார். தியானம் தேவையில்லை, புரிதல் தான் முக்கியம்னு. ஆனா என்னாச்சு? மக்கள் தியானம் தேவையில்லைங்கிறத மட்டும் புடிச்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த புரிதல் வரவே இல்லை. வரவே இல்ல. அதனால அவங்க தோபிகா கதா, அதாவது சரவை தொழிலாளியோட கழுத மாதிரி ஆயிட்டாங்க. வீட்டுக்கும் இல்லாம ஆத்தங்கரைக்கும் போக முடியாம நடுவுல மாட்டிக்கிட்ட மாதிரி. அதேதான். ஓஷோவோட பார்வை ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு புரிதல் வந்துருச்சுன்னா நீங்க தியானம் செய்யணுமா வேணாமான்னு கேள்வியே கேட்க மாட்டீங்க. அந்த மாற்றம் உங்களுக்குள்ள தானா நடந்திருக்கும். நீங்க இன்னும் இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த மனக்குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ தயவு செஞ்சு தியானம் பண்ணுங்கன்னு சொல்றார். அவர் கொடுக்கிற காய்ச்சல் ஓமை இதை இன்னும் தெளிவாக்குது. ஆமா ஆமா. ஒருத்தன் கடுமையான காய்ச்சல்ல இருக்கும்போது அவங்கிட்ட போய் சமாதி நிலைய பத்தி பேசினா அது எவ்வளவு அபத்தமா இருக்கும். முதல்ல அவனுக்கு மருந்து கொடுத்து காய்ச்சலை குறைக்கணும் இல்லையா? அதேதான். அந்த மருந்து தான் தியானம். மருந்து சமாதி கிடையாது. நிச்சயமா கிடையாது. ஆனா அது உடலை ஆரோக்கியமாக்கி சமாதிய அனுபவிக்கிற தகுதியை உருவாக்குது. மிக அருமையான ஒப்பீடு. அதாவது தியானம் ஒரு நேரடியான தீர்வில்ல. ஆனா அது ஒரு சூழலை உருவாக்குது. மனசோட போராட்டத்தை அமைதிப்படுத்தி அந்த அமைதியில நீங்க சாட்சி பாவத்தை அடைய அது உதவுது. ஓஹோ. மனம் அமைதியா இருக்கும்போதுதான் நான் யார்ங்கிற கேள்விக்கு பதில் தானா வெளிப்படும். ஓஷோ சொல்றது இதுதான். உங்களுக்குள்ள சண்டை ஓடிட்டு இருந்தா தியானம் பண்ணுங்க. எப்போ அந்த சண்டை நின்னு ஒரே கணத்துல புரிதல் வருதோ அப்போ நீங்க இந்த கேள்வியை கேட்கவே மாட்டீங்க. இதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுதான் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. ஒருத்தர் கேக்குறாரு, முன்னாடி நீங்க பேசி முடிக்கும்போது உங்களுக்குள் இருக்கும் பரமாத்மாவை நான் வணங்குகிறேன்னு சொல்லுவீங்க, இப்போ ஏன் அதை நிறுத்திட்டீங்க? ஆமா. இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் அவர் எப்படிப்பட்ட ஒரு குருங்கிறத அப்பட்டமா காட்டுது. என்ன சொல்றாரு? அவர் சொல்றார், நான் ஒரு தத்துவ ஞானி கிடையாது. அவங்க ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழ்நாள் பூரா அடைஞ்சு கிடப்பாங்க. ஆனா நான் ஒரு ஓடுற நதி மாதிரி. வாவ். ஆமா, ஒரே நதியில நீங்க 2 தடவை கால் வைக்க முடியாது. நான் நேத்து பேசுனதுக்கு இன்னைக்கு நான் பொறுப்பு இல்ல. ஏன்னா அந்த நான் இப்போ இல்ல என்கிறார். இது ரொம்ப புரட்சிகரமான பார்வை. அதாவது அவருடைய வார்த்தைகளை ஒரு சித்தாந்தமா மாத்திராதீங்கன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாரு. கரெக்ட். ஏன் நேற்றைய பேச்சையும் இன்றைய பேச்சையும் ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு பைத்தியம்தான் பிடிக்கும், அது செத்த பிணங்களை கணக்கெடுக்கிற மாதிரின்னு ரொம்ப கடுமையா சொல்றார். அப்ப எதுக்காக அந்த வணக்கத்தை நிறுத்தினார்? என்ன காரணம்? அதுதான் இங்க முக்கியமான இடம். அவர் சொல்றார், நான் உங்க அகங்காரத்தை உடைக்கிறதுக்காக ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தேன். ஆனா நீங்க ரொம்ப தந்திரமானவங்க. அப்படியா? ஆமா. நான் உங்களுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவுக்கு வணக்கம் சொன்னா நீங்க அத உங்களுக்கே சொல்றதா எடுத்துக்கிட்டு உங்க அகங்காரத்தை இன்னும் பெருசா வளர்த்துக்கிட்டீங்க.
இது ஒரு குருவோட விரக்திய காட்டுது. கொடுக்கப்பட்ட கருவி தவறா பயன்படுத்தப்படுது. சரியா சொன்னீங்க. அப்போ ஒரு கருவி வேலை செய்யலன்னா அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும். அந்த வகையில தான் நான் கடவுள்னு அவர் சொன்ன அறிவிப்பை பார்க்கணுமா? நிச்சயமா. அந்த வணக்கத்தை நிறுத்தினது ஒரு எதிர்மறையான செயல். அகங்காரத்தை தடவி கொடுக்கறத நிறுத்தினார். நான் கடவுள்னு சொன்னது ஒரு நேர்மறையான பிரகடனம். ஆனா அது அகங்காரத்தோட உச்ச மாதிரி தெரியலையா? அதுதான் இல்ல. அது மற்றவங்க ஏத்துக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டதில்ல. அது அவரோட சொந்த அனுபவத்தோட வெளிப்பாடு. அதே சமயம் அது நமக்கும் ஒரு அழைப்பு. எப்படி அதை ஒரு அழைப்பா எடுத்துக்க முடியும்? ஓஷோ சொல்றார், புத்தர், இயேசு, கிருஷ்ணர் எல்லாரும் இப்ப கதைகளாயிட்டாங்க. அவங்க செஞ்சதெல்லாம் அமானுஷ்யமான விஷயங்களா சொல்லப்படுது. மகாவீரலுக்கு வியர்வையே வராது, அதுல நறுமணம் வரும். அந்த மாதிரி கதைகள். ஆமா, பாம்பு கடிச்சா ரத்தம் வராம பால் வருமா? இந்த கதைகள் எல்லாம் அவங்கள நம்ம கிட்ட இருந்து ரொம்ப தூரமா கொண்டு போயிடுச்சு. அவங்க வேற, நாம வேறன்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுச்சு. ஆமாம், இது உண்மைதான். அவங்க கடவுள்களோட அவதாரங்கள், நாம சாதாரண மனுஷங்கன்னு நினைச்சுக்கிட்டு நாம முயற்சி செய்யாமலே இருந்துடுறோம். அத உடைக்கத்தான் ஓஷோ சொல்றார். பாருங்க, நான் உங்கள போலவே எலும்பும் சதையுமா இருக்கிற ஒரு சாதாரண ஆள். எனக்கும் நோய் வரும், வயசாகும், நானும் ஒரு நாள் சாவேன். இப்படிப்பட்ட ஒருத்தன் கடவுள் தன்மைய உணர முடியும்னா உங்களாலையும் நிச்சயமா முடியும்னு சொல்றதுக்காக தான் அந்த அறிவிப்பு. அது ஒரு நம்பிக்கை அறிக்கை. உங்களுக்கும் அது சாத்தியம்னு ஞாபகப்படுத்துற ஒரு செயல். ஒரு மரபான வணக்கத்தை கைவிட்டு ஒரு அதிர்ச்சிகரமான பிரகடனத்தை வெளியிடுறதுங்கிறது ஒரு பெரிய துணிச்சலான செயல். இது பழையதை விட்டுட்டு புதியதை ஏத்துக்கிற தைரியம் சம்பந்தப்பட்டது. ஆமா, இதுதான் அடுத்த கேள்விக்கும் ஒரு பாலமா அமையுது. ஒருத்தர் கேக்குறாரு, புதிய விஷயங்களை ஏத்துக்க ஏன் பயமா இருக்கு? இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் நம்ம மனசோட ஆழத்துக்கே போகுது. அவர் சொல்றார், உங்களுக்கு புதுசா கண்டு பயம் வர காரணம் நீங்க இன்னும் பழையத முழுசா விட தயாரா இல்ல. பழையது மேல இன்னும் ஒரு பற்று இருக்கு. ஆமா, நீங்க 20 வருஷமா ஒரு தியான முறைய பின்பற்றி இருக்கலாம். ஆனா உண்மையில உங்களுக்கு எந்த மாற்றமும் நடந்திருக்காது. ஆனா அதை ஒத்துக்கிட்டா உங்க அகங்காரம் காயப்படும். ஓஹோ. அதனால பரவாயில்ல, கொஞ்சம் மன அமைதி கிடைச்சதுன்னு உங்களே நீங்க ஏமாத்திக்குவீங்க. அதாவது பழையதோட தோல்வியை ஒத்துக்க மனசு வராததால புதியதோட வெற்றியை நோக்கு நகர முடியல. கரெக்ட். பழைய பாதைகள் ஒரு சிறைச்சாலைன்னு உணர்ந்தா மட்டும்தான் புதிய வானத்தை நோக்கி பறக்க முடியும்னு சொல்றார். ஆனா பழைய பாதையில ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்குமே. சரியா சொன்னீங்க. பழைய பாதையில ஒரு சுவிதை இருக்கு, அங்கே ஒரு கூட்டம் இருக்கும், ஒரு சமூகம் இருக்கும். ஆனா புதிய பாதையில நீங்க தனியா தான் போகணும். அந்த தனிமைக்கு பயந்து தான் பல பேர் பழைய சிறையிலேயே இருந்துடுறாங்க. உண்மையான தேடல் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த தனிமையில பயணிக்கிற தைரியம் வரும். நிச்சயமா. சரி, இப்ப இந்த உரையாடலோட கடைசி பகுதிக்கு வர்றோம். இதுதான் எல்லாத்தையும் விட நடைமுறைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஒருத்தர் கேக்குறாரு, எது கடமை, அதாவது கர்த்தவியம், எது செய்யக்கூடாதது, இதை எப்படி தீர்மானிக்கிறதுன்னு. ஓஷோ இதுக்கு கொடுக்கிற பதில் சமூகத்தோட அத்தனை விதிகளையும் புரட்டி போடுற மாதிரி இருக்கு. அவர் சொல்றார், எந்த ஒரு செயல் உங்களுக்கு ஆனந்தத்தையும் இயல்பான உணர்வையும் ஒரு சுமையில்லாத தன்மையும் கொடுக்குதோ அதுவே உங்க கடமை. வாவ். எந்த செயல் உங்களுக்குள்ள ஒரு பாரத்தையும் குற்ற உணர்வையும் ஒரு போலியான தன்மையையும் உருவாக்குதோ அது செய்யக்கூடாதது. இது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நடைமுறையில இது குழப்பத்தை ஏற்படுத்தாதா? இப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரை பாத்துக்கணும். ஆனா எனக்கு நண்பர்களோட சினிமாவுக்கு போகணும்னு தோணுது. அப்போ சினிமாவுக்கு போறதுதான் என் கடமையா? இது ஒரு பொறுப்பற்றத்தனம் மாதிரி தெரியலையா? இது ஒரு அருமையான கேள்வி. ஓஷோ பொறுப்பற்றத்தனத்தை ஆதரிக்கல, அவர் நேர்மைய, அதாவது ஒத்தென்டிசிட்டிய ஆதரிக்கிறார். சரி. அவர் சொல்றார், உங்க அப்பாவுக்கு கால் அமுக்கி விடும்போது உங்க மனசுக்குள்ள சீக்கிரம் அந்த ஆள் தொல்லை ஒழிஞ்சா போதும், நான் வெளியே போலான்னு ஒரு வெறுப்பு ஓடிட்டு இருந்தா நீங்க செய்யறது சேவையே கிடையாது, அது ஒரு பாசாங்கு. அப்போ என்ன செய்யணுங்கிறார்? உங்க உண்மையான உணர்வு என்னவோ அதை நேர்மையா அணுகணும். உங்க கைகள் உங்க அப்பாவோட காலை தொடும்போது உங்க வெறுப்பும் கோபமும் தான் ஆற்றலா அவருக்கு போய் சேரும். அது அவருக்கு இன்னும் அதிக பாதிப்பத்தான் உருவாக்கும். அப்போ விலகி இருக்கிறதா நல்லதா? அதுக்கு பதிலா நீங்க நேர்மையா உங்க அப்பா கிட்ட போய், அப்பா, எனக்கு உங்களை பாத்துக்கணும்னு ஆசைதான், ஆனா இப்ப என் மனநிலை சரியில்லை, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றது உங்களுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. வாவ், இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். அதாவது செயலை விட செயலுக்கு பின்னால் இருக்கிற பாவம், அந்த உணர்வு தான் முக்கியம். அதுதான், அன்பில்லாம கடமைக்காக செய்யற எந்த செயலும் அர்த்தமற்றது. சொல்லப்போனா அது தீங்கானதும் கூட.
போலியா சேவை செய்யறதை விட நேர்மையா விலகி இருக்கிறது மேலானது. ஒருவேளை அந்த நேர்மையான உணர்தலுக்கு பிறகு உங்களுக்குள்ள உண்மையான அன்பு சுரந்து நீங்க சேவை செஞ்சா அதுதான் உண்மையான கர்த்தவியம். அதுதான். சமூக அழுத்தத்துக்காகவோ மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயந்தோ செய்யறது வெறும் நடிப்பு தான். ஆக இந்த முழு உரையாடலையும் தொகுத்து பார்த்தா ஓஷோ ஒரே ஒரு வார்த்தையைத்தான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறார். சஹஜ்தா. இயல்புத்தன்மை. ஆமா, இயல்பா இருங்க, போலியான முகமூடிகளை கழட்டி எறிங்க, மற்றவர்களோட எதிர்பார்ப்புக்காக வாழாதீங்க, உங்களுக்கு எது உண்மையிலேயே ஆனந்தத்தை கொடுக்குதோ அதுதான் உங்களுக்கான ஆன்மீகம். ஆமாம். கபீர் சொன்ன ஒரு வரிய ஓஷோ அடிக்கடி மேற்கோள் காட்டுவார். சாது சஹஜ் சமாதி பலி. அதாவது சாதுவே இயல்பான சமாதி நிலைதான் சிறந்தது. ஆமா. நீங்க ரொம்ப இயல்பா, நேர்மையா, எளிமையா உங்க வாழ்க்கைய வாழ்ந்தா போதும், கடவுள் ஒரு நாள் நீங்க அழைக்காமலேயே உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பார். நீங்க அவரை தேடி எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம். இது உண்மையிலே ஆழமான சிந்தனை. சரி, உங்களுக்காக ஒரு கேள்வி. இயல்பா இருக்கிறதா உண்மையான மதம்னா, நீங்க தினமும் மற்றவர்களோட கட்டாயத்துக்காகவோ அல்லது சமூக அழுத்தத்துக்காகவோ செய்யற ஒரு இயல்பற்ற செயல் என்னன்னு யோசிச்சு பாருங்க. அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், பிடிக்காத ஒருத்தர்கிட்ட சிரிக்கிறதா இருக்கலாம், இல்ல விருப்பமில்லாத ஒரு வேலையை செய்யறதா இருக்கலாம். அந்த ஒரு போலியான செயலை மட்டும் உங்க வாழ்க்கையில இருந்து நீக்கினா உங்களுக்குள்ள என்ன மாற்றம் நிகழும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.